300 நாட்கள் 10 மாதம் பூ போல கருவறையிலே என்னை சுமந்தவங்க எங்கள் அம்மா மட்டும்தான். அவங்க தான் என்னுடைய தெய்வம். தன் ரத்தத்தையே பாலாக உருக்கி கொடுத்த ஒரே ஒரு உயிரினம் தாய், அம்மா மட்டும்தான். நான் விழுந்தால் அவள் அழுவாள். என் பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு, எப்படி விழுந்தால் கொண்டு அடிபட்டுத்தான் பதறி போகிறதே எங்கள் அம்மா மட்டும்தான். ஒரு மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி மற்றவர்களுக்கும் ஒளி தருவது போல அம்மா தன் ஆசைகளையும் கஷ்டங்களையும் மறைத்து பிள்ளைகளின் வாழ்க்கையை ஒளிமயமாக்குகிறாள். நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தினமும் நாம் பிரார்த்தனை செய்வதோடு நம் தாய் பிரார்த்தனை செய்வதுதான் அதிகம். அம்மாவின் அன்பு வானத்தை விட உயர்ந்தது, கடலை விட ஆழ்ந்தது. அவர்களின் தியாகம் என்றும் மறக்க முடியாது. உலகத்தில் எல்லாரிடம் அன்பு கிடைக்கலாம், ஆனால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அன்பு அம்மாவிடம் மட்டும்தான் காட்ட முடியும். அம்மா மட்டும்தான் காட்டுவாள். அம்மா அன்பின் வடிவம். அம்மா நம் முதல் ஆசிரியர். நம்மை வளர்க்க அதிகம் உழைப்பவள் அம்மா. அம்மா தன் கஷ்டத்தையே வெளிக்காட்ட மாட்டாள், தன் பிள்ளை வருந்திடுமோ என்று. அம்மாவின் அன்பு அளவிட முடியாதது. நாம் அம்மாவை மதிக்க வேண்டும். எங்கள் அம்மா சமையலிலும் கெட்டிக்காரி. அவள் எனக்கு கல்லை எடுத்து கொடுத்தால் கமர், மண்ணள்ளி கொடுத்தால் மசால் வடை. சமையலிலும் எங்கள் அம்மா கெட்டிக்காரி. இன்று அன்னையர் தினம். அனைவரும் அம்மாவை போற்றி வணங்குங்கள். அம்மா இந்த உலகத்துக்கே அதிக அளவு சக்தி கொண்டவள். அந்த பெயரே சக்தி வாய்ந்த பெயர். நம்மளை காத்து தாங்க நிற்கும் பூமாதேவியும் ஒரு பெண் தான். அதனால் அம்மாவை போற்றுவோம், வணங்குவோம். அனைவருக்கும் அன்னைய தின நாள் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.